உறவுச் சங்கிலி. நான் வாசலில் நாளிதழ் படிக்கும் தருணம் தொலைபேசி அழைக்க அதை காதில் வைத்து பேசிய ரஞ்சனி 2 நிமிடத்தில் தொலைபேசியை வைத்துவிட்டு என்னருகே வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் அரும்பியிருந்தது. உங்க அம்மா தான் பேசுனாங்க அப்பா என்று சொல்லி விசும்பினாள். கிளம்பலாம், துணியை எடுத்து வை என்றேன். பேருந்து காற்று முடிகளை படபடவென அடித்துச் சென்றது. மழையின் தடயங்களாக காற்றில் ஈரப்பதம் தொற்றிக் கொண்டிருந்தது. ரஞ்சனி என் தோளில் தலை சாய படுத்திருந்தாள். அவள் கூந்தல் என் முகத்தை வருடிக் கொண்டிருந்தது. அப்பாவை நினைக்கையில் அழுகையும் கோபமும் ஒருங்கே வந்தது. அப்போது கல்லூரி இறுதி ஆண்டு. நானும் ரஞ்சனியும் ஒருவரை விரும்பினோம். படிப்பு முடிந்தது. அவள் வீட்டில் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார்கள். நான் கொஞ்சம் பொறுத்துக்கோ ரஞ்சனி, அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க அழைச்சிட்டு வாரேன். அப்பாவிடம் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார். அவ மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தா என் பொணத்துக்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மா, அந்த மனுஷன் சொன்னா செய்யற ஆளுதான்டா, நமக்கு எதுக்கு இதெல்லாம், விட்டுடு. என்னால் அப்போது ஒரு நிலையான முடிவை யோசிக்க முடியாமல் திணறினேன். இதற்கிடையில் ரஞ்சனியின் அழைப்புகளையும் நிராகரிக்க தொடங்கினேன். அன்று காலை செல்வி என்னை உலுக்கி எழுப்பி காதோறும் ரகசியம் போல சொன்னாள். நான் அவசரமாக எழுந்து சட்டை அணிந்து கொண்டு கிளம்பினேன். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். ரஞ்சனி தெருமுனைக்கு வந்து எனக்காக காத்திருந்தாள். என்னை சந்தித்த முதல் கணமே என் கன்னம் சிவக்க அரைந்தாள். பின் அழுதவாறே அவள் தலையை என் மார்பில் புதைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். அப்போதுதான் பார்த்தேன் அவள் கைகளில் சூட்கேஸ். நான் திணறினேன். ஏய் ரஞ்சினி, என்னாச்சு? நாம சென்னைக்கு போயிடலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. என்னோட நகை கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன், நாம இப்போவே கிளம்பலாம். அவள் என் கையை பிடித்து இழுத்தாள். நான் ஆறுதலாக அவளை பார்க்க என் தாமதமும் அக்கறையின்மையும் அவளுக்கு கோபத்தை அதிகரிக்க செய்திருக்கும் போல. என்ன யோசிக்கிற? இல்ல எப்படி எல்லாரையும் விட்டுட்டு வர்றது? தங்கச்சி, அவளுக்கு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா இந்த ஊரு. நிறுத்து, இந்த குடும்ப அக்கறை பேச இதெல்லாம் நேரம் இல்லை. எனக்கும் குடும்பம் இருக்கு, 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நாளைக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம கஷ்டப்படும் போது எல்லாரும் ஆறுதலுக்கு மட்டும்தான் வருவாங்க. அவள் என்னை யோசிக்க கூட விடவில்லை. ஒரு வழியாக நான் அவளுடன் செல்ல முடிவெடுத்தேன். அப்போது கடைக்கு பொருள் வாங்க செல்வி வந்தாள். அண்ணா, கிளம்புறியா? மனம் பாரமாகியது. பத்திரமா இருந்துக்கோ, அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. இனி நான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. என்ன ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. அவளுக்கு விடை கொடுத்து விட்டு இருவரும் கிளம்பி சென்னைக்கு வந்து அவள் நண்பர்கள் உதவியுடன் கல்யாணம் செய்து கொண்டோம். அவர்கள் மூலமாக ஒரு வாடகை வீட்டை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தோம். எங்கள் 2 வீட்டாரும் எங்களை அதன்பின் தலைமூழ்கிவிட்டனர். இருவருக்கும் வேலை கிடைத்து போன மாதம்தான் புதியதாக ஒரு வீட்டை வாங்கினோம். கிரகப்பிரவேசத்திற்கு எங்கள் 2 வீட்டுக்கும் அழைப்பு விடுத்தோம். ரஞ்சனி வீட்டில் அவள் பெயரை கேட்டதுமே சாரி, ராங் நம்பர் என அழைப்பை துண்டித்துவிட, என் வீட்டுக்கு போன் செய்த போதுதான் என் அப்பா உடல்நிலை மோசமாகி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அம்மா என்னிடம் பேசவே இல்லை. தங்கச்சி என்னை ஊருக்கு வருமாறு அழைத்தாள். ஏனோ என்னால் அப்போது அதை யோசிக்க முடியவில்லை. பேருந்து நிறுத்தம் வர இருவரும் இறங்கினோம். மார்க்கெட்டில் மாலை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றோம். அப்பாவின் உடல் வெளியே சாலையில் வைக்கப்பட்டிருந்தது. வெயில் படாமல் இருக்க பந்தல் போடப்பட்டிருந்தது. நாங்கள் வருவதை பார்த்த ஊர் மக்கள் அவர்களுக்குள்ளாகவே பேச, ஒரு சிலர் வெளிப்படையாகவே திட்டுவது நன்றாகவே காதில் விழுந்தது. அப்பாவின் உடலை பார்த்ததும் ரஞ்சனி அழத் தொடங்கினாள். நான் அவர் உடல் மீது மாலை அணிவித்து அமைதியாக அவரை பார்த்தபடி இருந்தேன்.
அப்பா விரும்பாத மீசையும் தாடியும் முகத்தை நிரப்பி வளர்ந்திருந்தது. நான் ரஞ்சனியை சமாதானப்படுத்தும் பொருட்டு அவள் தோளில் கை வைத்தேன். அவள் என்னை பார்த்து இன்னும் சத்தமாக அழுதாள். அம்மா எதையும் காணாது போல ஒரு ஓரத்திலே எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். வறண்ட அவள் முகத்தில் குள்ளமான கண்கள். செல்வி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் இப்போது பருவ வயது அடைந்திருந்தாள். நான் ரஞ்சனியை அழைத்து கொண்டு மரபெஞ்சு ஒன்றில் சென்று அமர்ந்தேன். பெரியப்பா எல்லா வேலைகளையும் செய்தபடியே இருந்தார். மேலதாளங்கள் வான் பிளந்தன. குடித்து போட்ட ரஸ்னா வாட்டர் பாக்கெட் கவர்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. சுவரோரம் பிராந்தி பாட்டில்கள் உருண்டு கொண்டிருந்தன. சடங்குகள் நடந்தபடி இருந்தன. இப்போது அங்கிருந்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்தது. கொல்லி யார் வைக்க போறது? அம்மா வாயை பொத்தி அழுதாள். பெரியப்பா, என் மகன்தான் வைப்பான். ஊர் ஜனங்கள், பெத்த பையன் வந்திருக்காரே. என் தம்பி சொன்னது என்னன்னா, நாளைக்கு என் சாவுக்கு அந்த ஓடிப்போன கழுதை வந்தால் கூட உன் மகன்தான் எனக்கு கொல்லி வைக்கணும், அப்பதான் என்னோட கட்டை வேகும்னு சொன்னாரே. பெரியப்பா திரும்பி என்னை பார்த்தார். அப்பாவோட விருப்பம் அதுதான்னா அப்படியே ஆகட்டும். அம்மா தலை கவிழ்ந்து அழுதாள். அப்பா இறந்தும் என்னை பழி வாங்கி விட்டார். நாங்கள் இறுதி காரியம் முடிந்து வீடு திரும்ப அம்மா வாசலில் வைத்து ரஞ்சனியை கத்தியபடி திட்டிக் கொண்டிருந்தாள். செல்வி அம்மாவை கைப்பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள். நான் ரஞ்சனியிடம் என்ன ஆச்சு என்று கேட்க அவள் அழுதபடியே இருந்தாள். அம்மா, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா. அம்மா, நான் கத்தி விட்டேன். அவள் அதிர்ந்து வாயலாது உள்ளே சென்று விட்டாள். நான் ரஞ்சனியை அழைத்து கொண்டு பின் என் வீட்டிற்கு வந்து விட்டேன். இரவு செல்வி ஃபோன் செய்தாள். சொல்லு செல்வி. அண்ணா, அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அம்மா போனை காதில் வைத்து கொண்டு விசும்பி அழ ஆரம்பித்தாள். ஏனோ எனக்கு துக்கத்தில் தொண்டை அடைத்தது. நீ அப்படி பேசியிருக்க கூடாதுமா. என்னை மாதிரி அவளும் தன்னோட எல்லா சொந்தத்தையும் உதறிட்டு வந்திருக்கா. என்னை மட்டுமே நம்பி என்றேன். உடனே என் அம்மா கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம கத்திட்டேன்டா. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் வார்த்தை நெஞ்சிலேயே கிடந்து மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. சரி விடு. இல்லடா, நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேசணும். நீ போன கொஞ்சம் அவகிட்ட கொடு. நான் ரஞ்சனியிடம் போன் கொடுக்க யாரு என்றாள். அம்மா, பேசு என்றேன். அவள் போனை காதில் வைத்து எதிர்முனை குரலை கேட்டவுடன் அழ ஆரம்பித்தாள். பின் இருவரும் சமாதானமாக பேசத் தொடங்கினர். அன்று இரவு நானும் ரஞ்சனியும் தூங்காமல் விழித்தபடியே இருந்தோம். திடீரென்று ரஞ்சனி கேட்டாள், ராம், இந்த வீட்டை வித்துடலாமா? வித்துட்டு உங்க ஊருக்கு போயிடலாம். உங்க அம்மாவுக்கு துணையா என்றாள். நான் ஒன்றும் பேசாமல் இருக்க, என்ன பேச்சையே காணோம்? ஒரு நாள் போனதுக்கே நல்ல வரவேற்பு கிடைச்சது. திட்டு வாங்கின நானே மறந்துட்டேன். நீ எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க? எனக்கு மறக்கிற சக்தி ஆண்டவன் கம்மியா கொடுத்துட்டான். விளையாடாத ராம், நான் சீரியஸா கேக்குறேன். இப்ப என்ன திடீர்னு? அப்பா இறந்துட்டாரே, அதுக்காக யோசிக்கிறையா? அது மட்டுமல்ல, நம்ம குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையை யோசிச்சேன். இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம அதை பத்தி யோசிக்கிற? ஏய் ரஞ்சினி, இப்போ என்ன சொன்ன? நான் கேட்டதுக்கு முதல்ல நீ ஆமா சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். சரி போகலாம், நீ சொல்லு. இப்படி அரைகுறையா சொல்லாத, முழு மனசோட சொல்லு. சரிடி, போலாம்டி. முதல்ல நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. உனக்கு கூடிய சீக்கிரம் இந்த கணவன் பொசிஷன்ல இருந்து ப்ரமோஷன் கொடுக்க போறேன், போதுமா? என்னை மீறிய ஒரு துக்கமும் ஆனந்தமும் கண்களில் கண்ணீராக, உங்க அப்பா தான் நமக்கு திரும்ப மகனா பிறக்க போறாரு ராம். ஆமா, அவரோட கோபம் இன்னும் அடங்கல போல. எனக்கு புள்ளையா பிறந்து வேற தொல்லை கொடுக்க போறாரு. இருவரும் சிரித்தோம். விடிந்ததும் இந்த வீட்டை விற்பதற்கான வேலையில் ஆயத்தமாக வேண்டும் என நினைத்து கொண்டேன். என் அடுத்த சந்ததி உறவுகளை பிரிந்து தனியாக வாழ்வதற்கு ஒருபோதும் நான் காரணமாக இருக்கக்கூடாது. சுவரில் பல்லி சத்தமிட்டது. நான்
உறங்கத் தொடங்கினேன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.